மக்களே, செம்மையான ஒரு அரசு வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை சந்திச்சிருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னா என்எம்டிசி லிமிடெட். இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட என்டர்பிரைஸ்ங்க. இவங்க தான் இப்போதைக்கு இந்த ஒரு வேலை வாய்ப்பை அறிவிச்சிருக்காங்க. இது எதை பற்றி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டீல் இருக்காங்க இல்லையா, ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோடது இவங்க தான் இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ நிறைய வேலைக்கு ஆட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க, நிறைய சம்பளமும் தராங்க. இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் டெய்லி 2 வீடியோஸ் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். யாராவது ஒருத்தவங்க லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு இந்த ஒரு வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்பினீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலிக்கிட்டையுமே அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன ரோல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ஃபீல்டு அட்டெண்டன்ட் அப்படின்ற ஒரு ரோலு. சரிங்களா? ட்ரெயினி ரோலு தாங்க. எத்தனை வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றது மட்டும் பாருங்கள். 86 வேக்கன்சி, 38 வேக்கன்சி, 27 வேக்கன்சி அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? நிறைய வேக்கன்சிஸ் இருக்குது. இது ஹைதராபாத்தில் இருக்கிற ஒரு நிறுவனம்ங்க. ஓகேங்களா? கர்நாடகாவில் தான் மோஸ்ட்லி பிளேசிங்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மிடில் ஸ்கூல் 8வது பாஸ் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா ஐடிஐ படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மெயின்டெனன்ஸ் அசிஸ்டண்ட் அப்படின்ற ஒரு ரோலுங்க. இதுவுமே ட்ரெயினி அப்படின்ற ஒரு கேடருக்குள்ளே தான் வருது. இதுக்குமே எத்தனை பேர் டோட்டலாக எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 49 + 66 + 36. சரிங்களா? இதுக்குமே நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஐடிஐ எலக்ட்ரிக்கல் ட்ரேடில் முடிச்சிருக்கணும் அப்படின்றதையும் எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா? அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மெயின்டெனன்ஸ் அசிஸ்டண்ட் அப்படின்ற ஒரு ரோலு, மெக்கானிக்கல் ரோலுங்க. ட்ரெயினியாக தான் வேலை பார்க்க போகிறீங்க. இதுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஐடிஐ வெல்டிங்கில், ஃபிட்டரில், மெக்கானிக்ஸில், மோட்டர் மெக்கானிக்கில், டீசல் மெக்கானிக்கில், ஆட்டோ எலக்ட்ரிஷியனில் படிச்சிருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்குறாங்க. வேக்கன்சிஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 86 + 182 + 37 வேக்கன்சிஸ். ஸோ நிறைய வேக்கன்சிஸ் இருக்குங்க. இதுக்கு டெஃபினட்டாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பிளாஸ்டர் அப்படின்ற ஒரு ரோலு, ட்ரெயினி ரோலு. இதுக்குமே 6 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கணும்? இதுக்கு 10th முடிச்சிருக்கணும், இல்லை ஐடிஐ பிளாஸ்டரில் படிச்சிருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்குறாங்க. இல்லைனா மைனிங் மேட் சர்டிஃபிகேட் முடிச்சிருக்கணும், ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டும் வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க தெளிவாகவே சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எலக்ட்ரிஷியன் ரோலுங்க. இதுக்குமே எத்தனை பேரை எடுக்கிறாங்கன்னா, 41 பேரை எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டிப்ளமோ முடிச்சிருந்துருக்கணும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் அப்படின்றதையும் தெளிவாகவே சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? அடுத்த ஒரு ரோல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எலக்ட்ரானிக்ஸ் டெக்னீஷியன் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே 6 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. இதுக்குமே எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருந்துருக்கணும், டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருந்துருக்கணுன்றது தான் எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த ஒரு ரோல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஹெச்இஎம் மெக்கானிக் அப்படின்ற ஒரு ரோலுங்க. இதுக்குமே நிறைய பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. 39 + 12 + 26 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. இதுக்கு 3 வருஷம் டிப்ளமோ முடிச்சிருந்துருக்கணுன்றது தான் எதிர்பார்க்கப்படுகிறது. சரிங்களா? டிப்ளமோ எதில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மெக்கானிக்கலில் முடிச்சிருக்கணும். அதே மாதிரி ஹெவி வீல் எலக்ட்ரானிக் லைசன்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரியும் எதிர்பார்க்குறாங்க. ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் வேணும் அப்படின்றதையும் எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா? அடுத்த ஒரு வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஹெச்இஎம் ஆப்ரேட்டர் அப்படின்ற ஒரு ரோலுங்க. இதுக்குமே எத்தனை பேர் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 118 + 40 + 70 கிட்டத்தட்ட 300 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்கங்க இந்த ஒரு ரோலுக்குமே. இதுக்குமே நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டிப்ளமோ முடிச்சிருந்துருக்கணும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில், இல்லை ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்லையாவது முடிச்சிருந்துருக்கணுன்றது எதிர்பார்க்குறாங்க. ஹெவி வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் வேணும் அப்படின்றதையுமே எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா? அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எம்சிஓ முடிச்சிருந்துருக்கணும். அதுக்கு நீங்கள் எத்தனை பேரை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 36 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. இதுக்கு டோட்டலாக டிப்ளமோ முடிச்சிருந்துருக்கணும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில். அதே மாதிரி ஹெவி வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் வேணும் அப்படின்றதையுமே எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா மக்களே? கடைசி வேலை வாய்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, QCA முடிச்சிருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்குறாங்க. பிஎஸ்சி முடிச்சிருந்துருக்கணும் கெமிஸ்ட்ரிலேயோ ஜியாலஜிலேயோ அப்படின்ற மாதிரியும் எதிர்பார்க்குறாங்க. 4 போஸ்டிங். சரிங்களா மக்களே? ஸோ இதுதான் ஃபுல்லாகவுமே கொடுக்குறாங்க. அவங்க சேல்ரி எவ்வளோ அப்படின்றதே டீட்டெயில்டாக இங்கே கொடுத்துருப்பாங்கன்னு பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதை எப்படி அவங்க ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. டோட்டல் போஸ்டிங்ஸ் எவ்வளோ, ஓகேங்களா, அது நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ரீஜனில் எவ்வளோ அப்படின்றது. சம்பளம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபீல்டு அட்டெண்டன்ட்க்கு 18,000 ரூபா. ஓகேங்களா? அதுக்கப்புறம்
18,000 31,000 வரைக்கும் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மெயின்டெனன்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 18,700 32,900 வரைக்கும் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. பெரும்பாலும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 18,700 32,900 வரைக்கும் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்திருக்காங்க. டீட்டெயில்டாக இங்கே கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு வயது 30 வயசுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா, 30 தாண்டிட்டிங்கன்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ மினிமம் இயர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 18 to 30 வயசு வரைக்கும். சரிங்களா மக்களே, அப்ளை பண்ணுற லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். www.nmdc.co.in அப்படின்ற ஒரு லிங்க் தாங்க. www.nmdc.co.in அப்படின்ற ஒரு லிங்க்கில் தான் நீங்கள் போய் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி நாள் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 14/6/2025. சரிங்களா, 14/6/2025 வரைக்கும் தான் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத தெளிவாகவே அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா, இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன், பார்த்துக்கோங்க. டெஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா, ஒரு இங்கிலீஷில் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் இருக்கும், நீங்கள் அதை சூஸ் பண்ணி ஆன்சர் எழுதிக்கலாம். இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஜென்ரல் நாலேஜ், நியூமெரிக்கல் அண்ட் ரீசனிங் எபிலிட்டி இருக்கும் அப்படின்றதையும் தெளிவாகவே சொல்லியிருந்திருக்காங்க. ஓகே, படித்து பார்த்துக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை படித்து பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மக்களே.